அழகான கிராமம். எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு. நம் மனதில் அமைதியை ஏற்படுத்தும் வயல்கள், மலைகள், அருவிகள், கோவில்கள் என சொல்லிக் கொண்டே போகலாம். அழகு இருக்கும் இடத்தில்தான் ஆபத்தும் நிறைந்திருக்கும். இந்த ஊரிலும் அப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது. அதை தேடி போகாத வகையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி என்னதான் ஆபத்து? அழகான கிராமத்து எல்லையில் இடது பக்கம் சென்றால் ஒரு ஒத்தையடி பாதை. அது ஒரு காட்டுப்பகுதி. இதுவரை அங்கு சென்றவர்கள் யாருமே திரும்பியதில்லை. இதுவரை மரணம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை ஏராளம். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மரணம் அடைந்தவர்கள் அனைவரும் வெளியூர்காரர்களும் வழிப்போக்கர்களும். அப்படியென்றால் அந்த கிராமத்தைச் சேர்ந்த யாரும் அவ்வழியில் 3 தலைமுறைகளாக செல்வதில்லை. அதையும் மீறி சென்ற ஊர்க்காரர்கள் மயங்கி ஊர் எல்லையில் கிடப்பார்கள். அவர்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்ததில்லை. இதன் பின்னே உள்ள மர்மம் என்ன? காட்டுப்பகுதியில் உள்ள ஆபத்து என்ன? 3 தலைமுறைகளாய் நீடிக்கும் மர்மம் என்ன? கிராம எல்லை அமைதியாக இருந்தது. அதிலும் அதற்கு இடதுபுறமான ஒற்றையடி பாதையில் ஒரு சிறு ஓசை கூட கேட்க முடியாத அளவு நிசப்தமாக இருந்தது. எங்கு நோக்கினும் மயான அமைதி. அனைவருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக அந்த பாதை காட்சியளித்தது. திடீரென அந்த அமைதியை கலைக்கும் விதமாக ஒரு பெரும் அலறல் சத்தம் அவ்வழியாக கேட்டது. தலை தெறிக்க ஓடி வந்து கொண்டிருந்தார் ஒரு முதியவர். அவரை பின்னால் துரத்தி கொண்டு வந்த அந்த 2 மர்ம மனிதர்கள். அவர்களிடமிருந்து தப்பிக்க முயல்கிறார் அந்த முதியவர். ஆனால் எவ்வளவு போராடியும் இறுதியில் ஊர் எல்லையில் அவர்களிடம் அகப்படுகிறார் அந்த முதியவர். அவர்களிடம் தன்னை விட்டு விடுமாறு கெஞ்சியும் பலனில்லை. அவர்களில் ஒருவன் அவரை கொல்ல கத்தியை எடுக்கிறான். இன்னொருவன் அவரை பிடித்துக் கொள்கிறான். அந்த முதியவர், கடவுளை என்னை காப்பாத்து என்று இறைவனிடம் வேண்டுகிறார். சரியாக அவன் கத்தியால் குத்த வரும் சமயம் தூரத்திலிருந்து ஒரு மரக்கட்டை சுழன்று வந்து அவன் தலையை தாக்கியது. அனைவரும் கட்டை வந்த திசையை பார்க்கிறார்கள். ஆம், இதோ நம் கதாநாயகன் ராம் ஆபத் பாண்டவன் போல் வந்து பெரியவரின் உயிரை காப்பாற்றினான். உடனே ராம் இருவருடனும் சண்டையிடுகிறான். அவர்களை அடித்து உதைத்து அவர்களை விசாரிக்கிறான். யார் நீங்க? எதுக்காக இந்த பெரியவரை கொலை செய்ய பாக்குறீங்க என்று கேட்டான். மர்ம மனிதர்கள் அவர்கள் கழுத்தில் இருந்த சயனைடு தாயத்தை சாப்பிட்டு ரகசியங்களை காப்போம் என்று உயிர் துறக்கின்றனர். ராம் அதிர்ச்சி அடைகிறான். பிறகு பெரியவரை நோக்கி, ஐயா, யார் நீங்க? எதுக்காக இவங்க உங்களை கொலை செய்ய பார்த்தாங்க என்று கேட்கிறான். முதியவர், தம்பி, என் பெயர் கோபால். நான் ஒரு கதாசிரியர். இந்த திகில் காட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்த இடத்துல நான் பல அமானுஷ்யங்களை பார்த்தேன். இவங்க என்ன பார்த்துட்டு துரத்துனாங்க. ராம், ஐயா, நீங்க பார்த்ததை என்கிட்ட சொல்லுங்க என்றான். முதியவர், சொல்ற தம்பி, முதல்ல என் உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி. நான் அந்த காட்டில் திடீரென மின்னல் வேகத்தில் ஒரு அம்பு வந்து அந்த முதியவரின் நெஞ்சில் பாய்ந்தது. முதியவர் கீழே விழுந்து உயிருக்கு போராடும் நேரத்திலும் ராமிடம் ஏதோ சொல்ல வந்தார். ராம் மேலும் அதிர்ச்சி அடைந்தான். ஐயா, வாருங்கள், மருத்துவமனைக்கு செல்வோம் என்று பெரியவரை தூக்கினான். முதியவர், தம்பி, நான் பிழைக்க மாட்டேன். உன்னிடம் நான் பார்த்ததையெல்லாம் சொல்கிறேன் என்றார். அவர் சொல்ல முயல அவரால் பேச முடியவில்லை. 3 விரல்களை காட்டினார். பிறகு இன்னொரு கையில் ஒரு விரலை காட்டினார். 2 கைகளையும் தனித்தனியே வைத்து ஒரு கையில் 3 விரல்களையும் இன்னொரு கையில் ஒரு விரலையும் மாறி மாறி காண்பித்து யோசி என்று உயிரை விட்டார். இதுவே இக்கதையில் ராம் கண்டுபிடிக்க போகும் ரகசியம். ராம் முதியவர் சடலத்தை தூக்கி கொண்டு ஊருக்குள் சென்றான். அனைவரும் நடந்ததை கேட்டு வருத்தப்பட்டனர். ஊர் தலைவர் முத்தையா அங்கு விரைந்து வந்தார். நடந்ததை எண்ணி மிகவும் வருந்தினார். அனைவரும் ராமிடம் அவன் யார், எதற்கு இங்கு வந்தான் என்று விசாரித்தார்கள். ஊர் தலைவர், தம்பி, நீ யாரு? உனக்கு இந்த கிராமத்துல என்ன வேலை என்று கேட்டார். ராம், மிஸ்டர் முத்தையா, என் பெயர் ராம். இந்த திகில் காடு மர்ம கொலைகளை கண்டுபிடிக்க வந்த சிபிஐ ஆபீசர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். அனைவரும் திடுக்கிட்டனர். முத்தையா, இவ்வளவு காலம் இல்லாம இப்ப ஏன் சார் திடீர்னு? ராம், போன வாரம் நடந்த கொலையில இறந்த 4 பேர்ல எம்பி மகனும் ஒருத்தன். டூர் வந்தப்ப இங்க வந்து சுத்தி பார்க்க ஆசைப்பட்டு உயிரை விட்டுட்டாங்க. முத்தையா, இன்னும் எத்தனை பேரைத்தான் இந்த காடு பழி வாங்க போகுதோ? சரி சார், நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? ராம்,
இல்ல, என் டீம் இன்னும் 1 மணி நேரத்துல இந்த கிராமத்துக்கு வந்துருவாங்க. முத்தையா, நீங்க தங்க ஏற்பாடு செய்யட்டுமா? ராம், தேவையில்ல தலைவரே, நாங்க அந்த ஒத்தையடி பாதைக்கு எதிர்க்க தள்ளி இருக்கிற அரசாங்க காலி இடத்துல டென்ட் போட்டு தங்க போறோம். இன்னும் 10 நாள்ல அந்த கொலைக்காரங்களை பிடிச்சு காட்டுறேன். இது என் சேலஞ்ச். முத்தையா, சார் வேணாம், ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதீங்க. இந்த திகில் காடு வெளியூர்காரங்களை விட்டு வச்சதில்ல, தேவையில்லாம உயிரை விட்டுறாதீங்க. ராம், நீங்க என்ன சாதாரண ஆளு நினைச்சீங்களா? பல தீவிரவாதிகளையும் கொலைகாரர்களையும் என்கவுண்டர் செஞ்சவன். கிரைம் பிரான்ச்ல நான் டீல் பண்ணாத கேஸே இல்ல. பார்க்கலாம் இந்த திகில் காடு என்னை என்ன செஞ்சிடும்னு. முத்தையா, இதுக்கு மேல உங்க இஷ்டம் சார். ராம், தேவைப்பட்டா நான் இந்த கிராமத்துல யார வேணா விசாரிப்பேன். எனக்கு ஒத்துழைப்பு தரணும். அவர்கள் பேசிக் கொண்டிருக்க அங்கே 100 போலீசாரும் மற்றும் சில உதவியாளர்களும் மருத்துவர்களும் வந்திருந்தனர். அவர்களிடம் பல்வேறு ஆயுதங்கள் இருந்தன. அவர்கள் NSF-இல் பணிபுரிபவர்கள். இங்கு உள்ள ஆபத்தை கருத்தில் கொண்டு MP-யால் அனுப்பப்பட்ட திறமைசாலிகள். இவர்கள் ராமின் உத்தரவிற்கு ஏற்ப வேலை செய்ய வேண்டும். தங்குமிடம் தயாரானது. கேமராக்கள் பொருத்தப்பட்டன. எல்லையில் இருக்கும் ஒத்தையடி பாதையை கண்காணிக்க இந்த ஏற்பாடுகள். அனைவருக்கும் உடல் கவசம், தலைக்கவசம் அளிக்கப்பட்டது. இது அவர்களை யாரும் தாக்காமல் இருக்க. மருத்துவர்கள் அவர்களுக்கு சிகிச்சை புரிய, உணவு தயாரிக்க ஆட்கள் என எல்லா சௌகரியங்களும் செய்யப்பட்டன. இவை அனைத்தையும் மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தான் ராம். அவன் மனதில் அந்த திகில் காட்டை பற்றி பல யோசனைகள். ராமின் குழப்பங்களை தீர்க்க இறைவன் ஒரு இளைஞனை அனுப்ப போகிறார். யார் அவன்? அவனால் ராமிற்கு உதவ முடியுமா? ராம், பாய்ஸ், இது ரொம்ப ஆபத்தான இடம், ஜாக்கிரதையா கண்காணிக்கணும். படையினர், எஸ் சார், உங்களை பார்க்க ஊர் தலைவரும் அவர் மகன் குமாரும் வந்திருக்காங்க. ராம், வர சொல்லுங்க. முத்தையா, வணக்கம் சார். ராம், வணக்கம், உட்காருங்க. என்ன விஷயமா வந்தீங்க? ஏதாவது பிரச்சனையா? முத்தையா, இல்ல சார், இவன் என் பையன் குமார். குமார், ஹலோ சார். ராம், ஹலோ குமார். முத்தையா, சார், இவன் எனக்கு ஒரே பையன். காலேஜ் முடிச்சுட்டு SI ட்ரைனிங் பாஸ் பண்ணிருக்கான். அடுத்த மாசம் போஸ்டிங். ராம், ஓ, இஸ் இட்? கங்க்ராட்ஸ் குமார். குமார், தேங்க்யூ சார். இந்த திகில் காட்டை பத்தி நான் நிறைய விஷயம் சேகரிச்சிருக்கேன். நான் வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மர்மமான கேஸ்ல போலீஸுக்கு உதவணுங்கிறது என்னோட ஆசை. இந்த மர்ம காட்டை பத்தி சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு ஆர்வம். இதுக்காகவே நான் போலீஸாக ஆசைப்பட்டேன். ராம், ஓ கிரேட் குமார். அப்போ உன்னோட உதவி எனக்கும் எங்க டீமுக்கும் தேவைப்படும். சரி, நீ இனிமேல் தாராளமா இங்க எப்ப வேணாலும் வரலாம். சரி, இத பத்தி மேலோட்டமா உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லு. உனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும்னு பாக்கலாம். அது மட்டும் இல்ல, உன்னோட போலீஸ் மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். குமார், சார், இது 3 தலைமுறையா தொடரும் மர்மம். எங்க தாத்தா காலத்திலிருந்தே இது நடந்துட்டு இருக்கு. இது சாபம்னு சொல்றாங்க, ஆனா இல்ல. வெளியூர்காரன் தான் செத்து போறான். உள்ளூர்காரங்க ஒத்தையடி பாதையில காட்டுக்குள்ள போனா மயங்கி ஊர் எல்லையில கிடப்பாங்க. இது ஏன்? மேலும் ஒரு கையில 1 விரலும் இன்னொரு கையில 3 விரலும் உள்ள சிம்பல். நான் அந்த காட்டு வழியில ஒரு கொடியில அந்த சின்னத்தை பார்த்தேன். இதுல இருக்கிற மர்மம் என்ன? இந்த 3 கேள்விக்கும் விடையை தெரிஞ்சா இந்த கேஸ் சால்வ் ஆயிடும். ராம், எக்ஸலண்ட். நீ பலே கில்லாடி குமார். நீ சொன்ன 3வது கேள்விதான் அந்த கதாசிரியரும் கையில காமிச்சார் சாகிறதுக்கு முன்னாடி. அப்போ அது அவங்களோட சின்னமா? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. முத்தையா, போலீஸ் புத்தி என் மகனுக்கு நல்லாவே வேலை செய்யுதே. சரி சார், இருட்டிருச்சு, நாங்க கிளம்புறோம். ராம், சரி வாங்க, என் ஆட்களை விட்டுட்டு வர சொல்றேன். குமார், இனி நீ என்ன எப்ப வேணா கான்டாக்ட் பண்ணலாம். குமார், சரி சார், கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன். இந்த 3வது விஷயம்தான், அதாவது அந்த சின்னம் தான் எனக்கு இடிக்குது. நாளைக்கு நாம ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போறோம். ராம், யார் அவரு? குமார், நம்ம போற திசைக்கு கலங்கர விளக்கமே அவர்தான். ராம், ஓகே, see you tomorrow, bye. குமார், வரோ சார். பலத்த காவலோடு அவர்களை வீட்டில் விட்டுவிட்டு வந்தனர் படையினர். ராம் யோசிக்க ஆரம்பித்தான். யார் அந்த நபர்? எப்படி அவர் நமக்கு உதவுவார்? அன்றைய இரவு சிந்தனை முடிந்ததும் உறங்கச் சென்றான். யார் அந்த முக்கிய நபர்? ராம் குமாரோடு புறப்பட தயாரானான். வண்டியில் ஏறினான். அந்த முக்கியமான நபரை பார்க்க போகும் ஆவலோடு. ராம்,
யார் அந்த நபர்? எப்படி நமக்கு உதவுவார்? இப்படி பல கேள்விகள் மனதிற்குள். டிரைவர், சீக்கிரம் போங்க. குமார், என்ன சார் அவ்வளவு ஆர்வமா? ராம், ஆமா குமார், எவ்வளவு முக்கியமான நபர், இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான ஆளாச்சே. குமார், அங்க போன உடனே இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. ராம், இன்ட்ரெஸ்டிங், போய் பாப்போம். கார் ஒரு பெரிய பங்களா அருகே சென்றது. கீழே இறங்கினார்கள். உள்ளே சென்றான் ராம். அங்கே யார்? முத்தையா. வாங்க சார், வணக்கம். குமார், என்ன சார் எக்ஸைட் ஆயிட்டீங்க? ராம், குமார், இது உங்க வீடா? அப்போ அந்த முக்கியமான நபர் இவரா? குமார், எங்க அப்பா இந்த ஊர்ல முக்கியமான நபர், ஆனா இந்த கேஸ்ல இல்ல. ராம், அப்போ அந்த முக்கியமான நபரை பார்க்காம ஏன் உங்க வீட்டுக்கு வந்தோம்? குமார், மாடிக்கு போவோம், அவர் மேல் ரூம்ல இருக்காரு. ராம், சரி, ஏன் அவரை இங்க தங்க வச்சிருக்கீங்க? குமார், சொல்றேன் சார். ராம் மற்றும் குமார் மேலே சென்றனர். உள்ளே ஒரு 100 வயது முதியவர் இருந்தார். ராம் ஆச்சரியப்பட்டான், இவர் எப்படி நமக்கு உதவுவார் என்று. குமார், சார், இவர் தான் எங்க தாத்தா பூபதி ஜமீன்தார். நாங்க ஜமீன் குடும்பம் சார். இவர் தான் நம்ம முதல் மர்மத்துக்கு விடை சொல்ல போறாரு. ராம், வணக்கம் ஐயா. ஜமீன், வணக்கம் தம்பி. குமார், தாத்தா, ரொம்ப வருஷமா ஒரு தைரியமான ஆளுக்காக காத்திருந்தீங்கன்னு சொல்வீங்களே, இவர்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. ஜமீன், தம்பி, என் பேரன் மூலமாகவும் உங்க மூலமாகவும் தான் இந்த திகில் காட்டு மர்மத்தை விளக்க முடியும். அந்த ஒத்தையடி பாதைக்கு ஒரு முடிவு வரும். ராம், ஐயா, முதல் கேள்வி, 3 தலைமுறையா நீடிக்கிற மர்மம், இது எப்படி சாத்தியம்? ஜமீன், இது எங்க அப்பா மார்த்தாண்ட ஜமீன் காலத்துல ஆரம்பிச்ச பிரச்சனை தம்பி. அப்போ எனக்கு 15 வயசு. எங்க அப்பாவுக்கு அடுத்து நான், என் மகன், இப்ப என் பேரன். இன்னும் இந்த கொலைங்க முடிஞ்ச பாடா இல்ல. ராம், ஓ மை காட், அப்போ 85 வருஷமா இருக்கா? இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியுமா? ஜமீன், கட்டாயம் சொல்றேன். ஆனா ஒண்ணு, இதை எல்லாம் பண்றது ஒரு கொடூரமான கும்பல். அதாவது இதுக்கு தலைவன் ஒருத்தன், ஆனா அவனுக்கு முக்கியமா 3 பேர் உதவி செய்யறாங்க. ராம், ஐயா, இது எப்படி சாத்தியம்? உங்களுக்கே அப்போ 15 வயசு, இப்போ 100 வயசு. அப்போ அந்த ஒருத்தன் எப்படி உயிரோட இவ்வளவு காலமா இருப்பான்? ஜமீன், அந்த ஒருத்தனை எங்க அப்பா தண்டிச்சதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே. அவன் இறந்துட்டான், ஆனா அவன் வம்சத்தை சேர்ந்தவங்க இத செய்யறாங்க. அப்போ அவனுக்கு உதவியா இருந்த 3 பேருடைய வம்சத்தை சேர்ந்தவங்க இப்போ இவனுக்கு உதவி செய்யறாங்க. ராம், முதல் கேள்விக்கும் 3வது கேள்விக்கும் விட கிடைச்சாச்சு. குமார், எப்படி சார்? ராம், குமார், முதல் கேள்வி என்ன? 3 தலைமுறையா நீடிக்கிற மர்மம். உங்க தாத்தா சொன்னாரே, உன் கொள்ளு தாத்தா காலத்துல நடந்துச்சுன்னு. குமார், சூப்பர் சார். அப்போ சின்னம் ஒரு விரல் ஒரு கையில, இன்னொரு கையில 3 விரல். ராம், தலைவன் ஒருத்தன், அவனுக்கு கூட்டாளி 3 பேர், கூட ஒரு பெரிய கும்பல். குமார், சூப்பர் சார். அப்போ 2வது கேள்வி, ஏன் வெளியாட்கள் மட்டும் சாகறாங்க, உள்ளூர்காரங்களுக்கு ஏன் ஒன்னும் ஆகல? ராம், அதுக்கு உங்க தாத்தா தான் மொத்த கதையையும் சொல்லி ஆகணும். அப்போதான் மொத்த மர்மமும் விலகும். குமார், தாத்தா, நடந்தத மொத்தமா சொல்லுங்க. ஜமீன், சுமார் 85 ஆண்டுகளுக்கு முன்பு மார்த்தாண்ட ஜமீன் இந்த ஊரையே கட்டி ஆண்டு வந்தாரு. அந்த ஊரில் அவருக்கு ஆள் பலமும் மரியாதையும் அதிகம். அதே ஊரில் வாழ்ந்து வந்தார்கள் மாயாண்டியும் அவன் கூட்டாளிகளும் தன் குடும்பத்தோடும். ஆனால் மிகவும் கெட்டவர்கள். இவர்களுக்கு ஒரு மந்திரவாதி புதையல் ஆசையை கிளப்பிவிட்டான். அதாவது மனிதர்களின் நரபலி கொடுத்தால் தங்கம், வைரம், வைடூரியம் மற்றும் பல பொக்கிஷங்களும் கிடைக்கும் என ஆசை காட்டினான். அவன் பெயர் அகோரன். மாயாண்டி, என்ன சொல்ற அகோரா? நரபலியா? அகோரன், ஆமா, அந்த பொக்கிஷங்களை அடையணும்னா நரபலி கொடுக்கணும். கபாலி, அது எங்க இருக்கு? காளியப்பன், அது யாரோடது? கருப்பன், வேற வழியே இல்லையா? நரபலி தான் கொடுக்கணுமா? அகோரன், ஜமீர் மார்த்தாண்டனுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்ச பொக்கிஷம் அது. ஒத்தையடி பாதையில இருக்கிற காட்டு காளி கோவில்ல தான் எங்கேயோ இருக்கு. அத கண்டுபிடிக்க நரபலி தான் ஒரே வழி. மாயாண்டி, ஏன் அகோரா, ஜமீனோட முன்னோர்கள் அத அவங்க வாரிசுக்கு சொல்லலையா? அகோரன், அந்த காலத்துல ஜமீன்ல நடந்த நகை தகராறுல அப்படி பதுக்கி வச்சுட்டாங்க. ரகசியத்தை புதிர் மாதிரி எழுதி வச்சுட்டார் பெரிய ஜமீன்தார். மாயாண்டி, அப்போ அந்த புதிர் இருக்கிற செப்பு தகட திருடிடலாம். எதுக்கு நரபலி எல்லாம்? ஜமீனுக்கு நரபலி விஷயம் தெரிஞ்சா நம்ம தலைய சீவிடுவா மார்த்தாண்ட ஜமீன்தார். அகோரன், அத நம்மால நெருங்க கூட முடியாது, அவ்வளவு காவல். அதுவும் இல்லாம நரபலி கொடுத்தா இன்னும் பல சக்திகள் நமக்கு கிடைக்கும்.
மாயாண்டி, ஜமீனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? அகோரன், ஒத்தையடி பாதையுள்ள காளி கோவில்ல நரபலி, அப்போதான் யாரும் வரமாட்டாங்க. மாயாண்டி, சரி, யார கொடுக்கறது பலியா? அகோரன், அதுக்கு 3 நிபந்தனை. நரபலி கொடுக்கற ஆள் இந்த மண்ணை சேர்ந்தவனா இருக்க கூடாது. முக்கியமா இந்த மண்ணை சேர்ந்தவனுடைய ரத்தம் இந்த மண்ணில பட்டா அப்புறம் நாம பூஜையே செய்ய முடியாது. இது காளி தேவி இந்த ஊர் மக்களுக்கு கொடுத்த வரம்னு ஒரு நம்பிக்கை. தப்பி தவறி கூட இந்த ஊரை சேர்ந்த எவனையும் பலி கொடுக்க கூடாது. அப்புறம் காளி தேவி சாபத்துக்கு ஆளாகிடுவீங்க. 100 பேரை பலி கொடுத்தா புதையலோட சேர்ந்து விசேஷ சக்தியும் கிடைக்கும். சீக்கிரமா 1 வருஷத்துக்குள்ள பலி கொடுத்து முடிக்கணும். இல்லாட்டி பலி பூஜை பலன் தராது. மாயாண்டி, பக்கத்து சமஸ்தான ஆட்களை தூக்கிட்டு வரலாம், அதுவும் சாதாரண ஜனங்களா பார்த்து தூக்கணும். அகோரன், நான் என் சிஷ்யன்களை தயார் செய்ய சொல்றேன். மாயாண்டி, காளியப்பா, கருப்பா, கபாலி, நம்ம ஆட்களோட போய் அப்பாவிகளா தூக்கிட்டு வாங்க. குறைஞ்சது 10 பேர். சீக்கிரம் பூஜையை முடிச்சு புதையலையும் விசேஷ சக்திகளையும் அடையணும். இடம் காட்டு காளி கோவில். மாயாண்டி, என்னடா ஆள் கிடைச்சுதா? எங்கடா 10 பேரு? கூட்டாளிகள், இல்ல தலைவரே, ஒரே ஒருத்தந்தான் சிக்குனா. மாயாண்டி, அடச்சி, வெக்கமா இல்ல? அகோரன், மாயாண்டி, இவனையாச்சும் பலி கொடுப்போம். முதல் பலி வெற்றியானா காளி நமக்கு சக்திய கூட்டுவா. மாயாண்டி, டேய், இவனை பலி கொடுங்கடா. கூட்டாளிகள் ஓங்கி அவன் தலையை பலியிட்டார்கள். இந்த நேரம் பார்த்து காட்டிற்கு வந்த ஒருவன் இதை பார்த்து பதறிப்போய் ஜமீனிடம் விரைந்து சென்று தகவலை சொன்னான். விரைந்து ஜமீன்தார் மார்த்தாண்டன் ஆட்களோடும் ஊர் மக்களோடும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். நடந்ததை விசாரித்தார். மாயாண்டி உட்பட அவன் வம்சத்தார் அனைவரையும் அங்கேயே எரிக்க உத்தரவிட்டார். அகோரன் உட்பட அனைவரும் அந்த காட்டிலேயே எரிந்து சாம்பலானார்கள். பூபதி ஜமீன், இவ்வளவுதான் தம்பி நடந்துச்சு. எங்க அப்பா என்கிட்ட சொன்னத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ராம், ஓ, அதான் இந்த ஊர் மக்களை அவங்க டார்கெட் பண்ணலையா? கேஸ் ஹிஸ்டரி ஃபைல்ல அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் இல்லாம MP பையன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து 50 கொலைங்க. அவங்க பாதி டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப தாமதமா வந்துட்டேன். ஆனா 85 வருஷத்துல 50 கொலை ரொம்ப கம்மியாச்சே. அதுவும் இல்லாம அகோரன் 1 வருஷத்துல 100 பேரை பலி கொடுத்துடணும், இல்லாட்டி பூஜை பழிக்காதுன்னு சொன்னானே. அப்போ இது எங்கேயோ இடிக்குதே. ஜமீன் மார்த்தாண்டன் வேற மாயாண்டி குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் எரிச்சு கொண்டுட்டாரே. அப்படி பார்த்தா நம்ம யூகம் தப்பு. இங்க வேற யாரோ இருக்காங்க. இந்த கதைய நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளுதான் இத செய்யறான். ஜமீன், தம்பி, ஆனா எங்க அப்பா அவங்கள வம்சத்தோட எரிச்சதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எங்க அப்பா இறந்த பிறகு ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஜமீனா இருக்கும்போது எனக்கு ஒரு மொட்டை கடுதாசி வந்துச்சு. அதுல பூபதி ஜமீன் அவர்களுக்கு மாயாண்டி வம்சத்தில் மிஞ்சிய ஒருவன். இனி திகில் காடு எங்கள் வம்சம். இனி ஒத்தையடி பாதை எப்பவும் ஒரு வழி பாதைதான். திரும்ப போகவே முடியாது. ஊர் மக்கள் எங்க குறி இல்ல, புதையல்தான் எங்க குறி. திகில் காடு இனி எங்கள் சொத்து. காட்டுக்குள் கால் வைக்க முயற்சிக்க வேண்டாம். இப்படிக்கு மாயாண்டியின் வாரிசு. ராம் கடுதாசியை படித்ததில் ஒரு வரி அவனுக்கு தெளிவானது. காடு இனி எங்கள் சொத்து. ராம், ஜமீன் ஐயா, இந்த கடுதாசி உங்களுக்கு எப்ப வந்துச்சு? ஜமீன், எனக்கு ஒரு 50 வயசு இருக்கும். ராம், அப்போ 15 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் ஒரு கொலையும் நடக்கல. 35 வருஷமா திகில் காடு எப்படி இருந்துச்சு? ஜமீன், ஒரு பிரச்சனையும் இல்ல தம்பி. நான் என் பையன் முத்தையா கூட போயிருக்கான். அந்த கடுதாசி வந்ததுக்கு அப்புறம்தான் திகில் காடு மர்மம் அதிகமாயிருச்சு. ராம், அப்போ யார் அந்த நபர்? குமார், ஆமா சார், அப்போது மாயாண்டி கும்பலே கிடையாது. ஜமீன், தம்பி, சுமார் 55 வருடங்களுக்கு முன்னாடி இந்த சமஸ்தானத்துக்கு ஒரு ஆராய்ச்சியாளன் வந்தான். அவன் குழுவோட. அவன் பேரு ஜேம்ஸ். ராம், சரி, அவனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஜமீன், அவனையும் அவன் குழுவோட இருக்கிற 3 பேரையும் என் வீட்டுல தங்க வச்சேன். குமார், அப்புறம்? அவன் என்கிட்ட இந்த ஊர்ல நடந்த கதையெல்லாம் கேட்டான். நான் அவன்கிட்ட எல்லா கதையும் சொன்னேன். கூடவே தங்கம் பத்தியும் காட்டை பத்தியும் சொன்னேன். ராம், அப்படி என்ன இந்த காடு? அப்படி ஒரு பொக்கிஷமா? ஜமீன், ஆமா தம்பி, இந்த காட்டுல நிறைய மூலிகைகளும் இருக்கு. விலை உயர்ந்த சந்தன மரம், தேக்கு, இன்னும் பல மரம் அந்த காளி கோவில் கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாத பொக்கிஷமும் அந்த கோவில் கிட்டதான் இருக்கு. ஒரு நாள் அவன் என்கிட்ட வந்து இந்த காட்டுல இருக்கிற மூலிகை அப்புறம் மரத்தை எல்லாம் கடத்தி வித்தா நிறைய லாபம் வரும்னு சொன்னான். எனக்கு கோபம் தலைக்கேறிருச்சு.
அவனையும் அவன் ஆட்களையும் ஊரை விட்டு போக சொல்லிட்ட. இந்த எண்ணத்தையும் கைவிட சொன்ன. ராம், அப்புறம் என்னாச்சுங்கய்யா? ஜேம்ஸ் அந்த அவமானத்துக்கு பழி தீர்ப்பேன்னு சொல்லிட்டு போனான். அவன் கண்ணையும் அவனுடைய ஆட்கள் கண்ணிலையும் அப்படி ஒரு வெறி. ராம், அவன் வயசு என்ன ஐயா அப்போ? ஜமீன், 25 வயசு. எனக்கு 45. அவன் கூட்டாளிங்க 3 பேருக்கும் 25 வயசுதான். அதுவும் அவன் உயிர் நண்பனுங்க. அவங்க பேரு பாபு, ராஜேஷ், டேவிட். ராம், ஓ அதான் அந்த சின்னமா, ஒரு கையில ஒரு விரல், இன்னொரு கையில 3 விரல். குமார், நாம தேடுற ஆளுங்க 80 வயசுக்காரங்க. குமார், எப்படி சார் 80 வயசுக்காரங்க இவ்வளவு வேலையும் பண்ண முடியும்? ராம், மூளை 80 வயசு, ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஜமீன் ஐயா, இந்த மொட்டை கடுதாசி எப்ப வந்துச்சு? ஜமீன், 5 வருஷம் கழிச்சு. ராம், 5 வருஷம் சதித்திட்டம் போட்டு 50 வருஷம் இந்த காட்டை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. குமார், அப்போ இந்த 3 தலைமுறை மர்மம் ஊர்க்காரங்களை எதுவும் பண்ணல, வெளியூர்காரங்களை கொல்றது, இதுக்கெல்லாம் என்ன சார் அர்த்தம்? ராம், 3 தலைமுறை மர்மம்னு சொல்லி ஊர்க்காரங்களை நம்ப வச்சாச்சு. இதனால ஊர்க்காரங்களை கொல்லல, வெளியூர்காரங்க அந்த காட்டுக்குள்ள போய் தான் செத்து போனாங்க. இதுலதான் தப்பு பண்ணிட்டாங்க. பழி கொடுக்கறவங்க ஏன் அவங்க பாடிய காட்டுக்கு வெளியே போடணும்? இது எல்லாம் நம்ப வைக்க போட்ட பிளான். யாரும் காட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு பண்ண திட்டம். குமார், சூப்பர் சார். ஜமீன், அபாரம் தம்பி, நாங்கெல்லாம் இவ்வளவு காலம் ஏமாந்திருக்கோம். ராம், ஆனா அப்படி அந்த காட்டுல என்னதான் நடக்குது? ஏன் அந்த காட்டை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க? ஏன்? ஜமீன் பூபதியிடமிருந்து விடை பெற்று ராமும் குமாரும் அவர்கள் தங்கி இருக்கும் கூடாரத்திற்கு வந்தனர். ராம், குமார், நீ என்ன நினைக்கிற? குமார், ஏன் யாராலையும் காட்டுக்குள்ள நுழையவே முடியல? அப்படி என்னதான் பாதுகாப்பு காட்டுக்குள்ள இருக்கு? ராம், அதேதான் நானும் கேக்குறேன். குமார், சார், உள்ள எவ்வளவு பேர் இருப்பாங்க? ராம், தெரியலையே, எவ்வளவு பேர் இருந்தா என்ன, நம்ம கிட்டதான் NSF ஃபோர்ஸ் இருக்குல்ல, கவலை வேண்டாம். குமார், சரி, அடுத்த பிளான் என்ன சார்? ராம், இந்த ஒத்தையடி பாதை கிட்ட மயங்கி கிடந்த ஆட்களை நாம விசாரிக்கணும். குமார், ஊர்க்காரங்களை உடனே விசாரிச்சுக்கலாம். ஊர்க்காரர்கள் அங்கே வந்தனர். ராம், நீங்க திகில் காட்டுக்குள்ள போய் மயங்கி கிடந்த அனுபவத்தை சொல்லுங்க. ஊர்க்காரர்கள், உள்ள போய் கொஞ்ச நேரத்துல புகை மூட்டமா வந்துச்சு. விடிஞ்சதும் பார்த்தா நாங்க ஊர் எல்லையில மயங்கி கிடந்தோம் சார். குமார், வேற ஏதாச்சும் வித்தியாசமா பாத்தீங்களா? ஊர்க்காரர்கள், இல்லைங்கய்யா, எதுவும் பாக்கல. ராம், சரி, நீங்க போகலாம். குமார், என்ன சார் புகை மூட்டம்? ராம், மயக்க மருந்துதான், வேற என்ன? குமார், அடுத்து என்ன சார் பண்றது? ராம், CCTVல பதிவாயிருக்கான்னு பாப்போம். குமாரும் ராமும் பார்த்தனர். சரியாக 10 மணிக்கு புகை மூட்டம் ஒத்தையடி பாதையை மறைக்கும் வண்ணம். ஆனால் சிறிது தெரிந்தது. ராம் ஜூம் செய்து பார்த்தான். அதில் ஒரு வேன் சென்றது. ராம், பாத்தியா குமார், ஒரு கும்பல் உள்ள இருக்கு. குமார், ஆமா சார், இப்ப என்ன பண்றது? இவ்வளவு பேர் உள்ள இருக்காங்களா? ராம், இனி அதிரடி தாக்குதல் தான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒற்றன் வேலை பார்க்கணும் அந்த காட்டுக்குள்ள போய். குமார், அந்த காட்டுக்குள்ள யார் சார் போவா? அதுவும் அவ்வளவு ஆபத்தையும் மீறி எப்படி சார் இது சாத்தியம்? ராம் தான் தேர்வு செய்த ஒற்றனை குமாரிடம் காட்டினான். அதை பார்த்து குமார் ராமின் அறிவு திறமையை மெச்சினான். குமார், என்ன சார், ட்ரோனா? சரியான ஐடியா சார், இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ராம், இத பகல்ல விட்டா நல்லா இருக்கும், ஏன்னா நைட்ல தான் அவங்க மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு. குமார், இத அவங்க பார்க்காம இருக்கணுமே, எப்படி அனுப்பலாம்? ராம், இத டாப் ஆங்கிள் இருந்து விட்டு உள்ள அனுப்பலாம். அப்பதான் அவங்களால இத அவ்வளவு சீக்கிரமா பார்க்க முடியாது. குமார், சூப்பர் சார், இதுல இருக்கிற கேமரா கிளாரிட்டிக்கு பக்காவா கேப்சர் ஆகும். அதனால இது ஒரு பக்கா மானிட்டரிங் டிவைஸ் தான். இதை எப்போ சார் விடணும்? ராம், நாளைக்கு காலையில 5:30க்கு. அப்போதான் கரெக்ட் டைம் ட்ரோனை டாப் ஆங்கிள் அனுப்புறதுக்கு. அது உள்ள போயிட்டா போதும், மத்ததையெல்லாம் நம்ம டீம் பாத்துப்பாங்க. அதை சுலபமா உள்ள மறைவான இடத்துல வச்சு ஆபரேட் செய்யலாம். குமார், சூப்பர் ஐடியா சார். இது மூலமா அவங்களோட எண்ணிக்கை, பலம், பலவீனம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் என்ன சார் திட்டம்? ராம், முதல்ல இது வெற்றியாகட்டும். இது மட்டும் சக்சஸ் ஆயிட்டா அடுத்த அதிரடி தாக்குதல் தான். அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல உள்ள பூந்து அட்டாக் பண்ண வேண்டியதுதான். குமார், நல்லபடியா நடக்கும் சார். அப்புறம் அந்த கும்பலுக்கு இருக்கு, அந்த ஜேம்ஸ் 80 வயசு ஆளு என்ன ஆட்டம் போடுறான்? ராம், ஜேம்ஸ் பழைய கில்லாடிப்பா.
இல்லாட்டி ஒட்டுமொத்த ஊரையும் எப்படி இவ்வளவு காலம் ஏமாத்த முடியும்? அவன் கும்பலோட சிக்கிற நாள் ரொம்ப தொலைவுல இல்ல. நான் இந்த ஊருக்கு வந்து 2 நாள் ஆச்சு. நாளைக்கு 3வது நாள். நான் சொன்ன மாதிரி 10 நாளுக்குள்ள இந்த கேஸ சால்வ் பண்றேன் பாரு. குமார், ஆல் த பெஸ்ட் சார். கண்டிப்பா நல்லதே நடக்கும். இவர்கள் பேசிக்கொண்டு இருக்க உள்ளே ஒரு வீரன் கையில் அம்பில் சுத்தப்பட்ட கடிதத்தோடு வந்து ராமிடம் கொடுத்தான். ராம், என்ன இது? யார் கொடுத்தா? அதுவும் அம்பு கடிதம். காவலர், சார், ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அந்த ஒத்தையடி பாதை வழியா ஒரு அம்பு வந்து நம்ம கேம்ப் வாசல்ல விழுந்துச்சு சார். ராம், சரி, நீங்க போங்க. அந்த கடிதத்தை படித்தவுடன் ராமின் முகத்தில் கோபம் குப்பளித்தது. அப்படி என்னதான் இருந்தது அந்த கடிதத்தில்? கடிதத்தில் எழுதப்பட்டவை: ஹலோ ஆபீசர், என்னை பத்தி உனக்கு சரியா தெரியல. NSF போர்ஸ் இல்ல, ராணுவமே வந்தாலும் நான் அசர மாட்டேன். அது மட்டும் இல்ல, மரியாதையா இந்த ஊரை விட்டு போயிடு. இல்லைனா நீங்க எல்லாரும் செத்து போவீங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் வர டைம். அதுக்குள்ள நீங்க கிளம்பல, உங்கள இந்த நைட் யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. இப்படிக்கு ஜேம்ஸ். குமாரும் அந்த கடிதத்தை வாங்கி படித்தான். படித்தவுடன் ஆத்திரம் அடைந்தான். ராம், ஆபீசர்ஸ் எல்லாரும் அசம்பிள் ஆகுங்க. காவலர்கள், எஸ் சார். ராம், நமக்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு சவால் விடுக்கப்பட்டிருக்க. அதனால நாம எல்லாரும் தயாரா இருக்கணும். பாதுகாப்பு கவசத்தையும் ஹெல்மெட்டையும் போட்டுக்கங்க. டேக் ஆல் த வெப்பன்ஸ் அண்ட் கெட் ரெடி. இன்னைக்கு ராத்திரி நடக்க போற இந்த ஆபரேஷனுக்கு பேரு ஆபரேஷன் டார்க். நம்மள ஒருத்தருக்கும் ஒரு சேதமும் ஏற்படக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி நாம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும். இஸ் இட் கிளியர்? காவலர்கள், புரிஞ்சது சார். நாம இத சாதிச்சு காட்டுவோம். ராம், வெரி குட் பாய்ஸ். குமார் ஆச்சரியமாக ராமை பார்த்தான். சார், இன்னைக்கு நைட்டு நானும். ராம், நீங்க இங்க இருக்கலாம், கேம்ப் உள்ள. இரவு நெருங்கி கொண்டிருந்தது. ராம் அங்கு இருப்பவர்கள் அனைவருக்கும் நைட் லேசர் கிளாஸஸ் கொடுத்தான். அது புகை மூட்டத்திலும் எதிரியை பார்க்க முடியும். எல்லாம் தயாராக இருந்தன. ராம், பாய்ஸ் கெட் ரெடி. காவலர்கள், எஸ் சார். குமார் உள்ளே இருந்தான். திடீரென ஒரு அம்பு சீறி பாய்ந்து கூடாரம் முன் விழுந்தது. அடுத்த கணம் புகை மூட்டம். இவர்கள் நைட் விஷன் கேமராவில் பார்த்தனர். 4 பக்கமும் கத்தியுடன் ஆட்கள் நெருங்கினர். தொலைவில் 20 பேர் வில் அம்புடன் இருந்தனர். மொத்தம் ஒரு 50 பேர். அதில் 30 பேர் முன்னோக்கி வந்தனர். 4 பக்கமும். ராம், ஆபீசர்ஸ், ஒரு குரூப் இந்த ஆர்சர்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணுங்க. மத்தவங்க எல்லாம் முன் வர 30 பேர் மட்டும் ஷூட் பண்ணுங்க. காவலர்கள், எஸ் சார். ராம், பாய்ஸ் ஃபயர். அடுத்து துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த 30 பேரும் துப்பாக்கி குண்டு பாய்ந்து உயிரிழந்தனர். ராம், பாய்ஸ் ஆர்சர்ஸை டார்கெட் பண்ணுங்க. காவலர்கள், எஸ் சார். வில் வைத்து அம்பெய்தினார்கள், மிக வேகமாகவும் துல்லியமாகவும். ஆனால் காவலர்கள் பாதுகாப்பு கவசங்கள் அணிந்து இருப்பதால் அந்த அம்பு தாக்குதலும் அவர்களை ஏதும் செய்யவில்லை. சற்று நேரத்தில் அவர்களும் கொல்லப்பட்டனர். ராம், பாய்ஸ் குட் ஜாப். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆல் ஆர் சேஃப். காவலர்கள், ஆமா சார், நாம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். தூரத்திலிருந்து ஒரு கருப்பு உருவம் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தது. ராம் அந்த உருவத்தை கண்டவுடன் ஷூட் செய்ய, ஆனால் அவன் தப்பிவிட்டான். அவனை துரத்தி பிடிக்க ராம் காட்டுக்குள் துரத்தி சென்றான். உள்ளே செல்ல செல்ல அவர்களின் சின்னம் கொண்ட கொடி ஆங்காங்கே இருந்தது. அவற்றை துரத்தும் போது கவனித்தான் ராம். ஆனால் சிறிது தூரம் சென்றதும் புகை வரவே ராம் கைக்குட்டை எடுத்து கட்டினான். பிறகு அங்கிருந்து திரும்பி விட்டான் கூடாரத்திற்கு. ஏனெனில் அவர்கள் எல்லைக்குள் தக்க பாதுகாப்போடு போக நினைத்தான். ராம் கூடாரத்திற்கு திரும்பினான். அங்கே மடிந்து கிடந்தவர்களிடம் ஏதாவது தடயம் கிடைக்குமா என அனைவரையும் சோதிக்க சொன்னான். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. அனைத்து சடலங்களையும் அப்புறப்படுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான். குமார், சூப்பர் ஆக்சன் சீன் சார். செம அட்வென்ச்சர். எப்படி சார் 50 பேர் வந்தாங்க? அப்போ உள்ள இன்னும் எவ்வளவு பேர் இருப்பாங்க? ராம், நிறைய பேர் இருப்பாங்க குமார். முதல்ல ஜேம்ஸோட ஆள் பலத்தை குறைக்கணும். அதுக்கு இனி யாரும் ஒத்தையடி பாதைக்குள்ள போகாத மாதிரி அதை முதல்ல பிளாக் பண்ணணும். மேலும் நான் உயர் அதிகாரிகள் கிட்ட பேசிட்டேன். இன்னும் அதிக காவலர்கள் வர்றாங்க. அவங்கள எல்லையில காவலுக்கு போட சொல்லி இருக்க. அப்போதான் எந்த உதவியும் வெளியே இருந்து அவனுக்கு கிடைக்காது. குமார், நல்ல திட்டம் சார். அவங்க எல்லாம் எப்போ வராங்க? ராம், ஆன் த வே. சரி குமார், நாம தூங்கலாம். காலையில ட்ரோனை உள்ள விடணும். குமார், சரி சார். பொழுது விடிந்தது. காலை 5:30 மணி. ட்ரோனை பறக்க விட்டார்கள். ராம், ஆபீசர், அந்த ட்ரோனை கேர்ஃபுல்லா உள்ள அனுப்புங்க. டாப் ஆங்கிள் வழியா அவங்க பார்க்காத மாதிரி. இதுக்கு நீங்க ஷிஃப்ட் மாதிரி ஒர்க் பண்ணுங்க. அதுல ரெக்கார்ட் ஆகிற எல்லாம் கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணிக்கோங்க. ட்ரோன் ஆபரேட்டர், சரி சார்.
ட்ரோன் உள்ளே சென்றது. உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் ஒன்றுமில்லை, அவர்களின் சின்ன கொடியை தவிர. அதன் பிறகு அவர்கள் கண்ட ஆச்சரியம். குமார், சார் அங்க பாருங்க, மரத்தை வெட்டுறாங்க. எல்லாம் சந்தனம், தேக்கு மரங்கள். அதுவும் அங்க ஒரு கும்பல் செடிகளை பறிச்சுட்டு போறாங்க. அங்க இன்னொரு கும்பல் எதையோ ஒரு பானையில போட்டு தயாரிக்கிறாங்க. சாராயமா? ராம், மை காட், அப்போ இங்க காட்டு வளங்களை சுரண்டத்தான் இந்த காட்டுல இவ்வளவு பெரிய டிராமாவா? இன்னும் ட்ரோனை நேவிகேட் பண்ணுங்க. குமார், சார் எங்க தாத்தா சொன்ன காளி கோவில், அநேகமா இங்கதான் தங்கம் இருக்கணும். ஆனா எங்கன்னு தான் தெரியல. இங்கேயும் ஒரு கும்பலா? எவ்வளவு பேரு தான் இந்த காட்டுக்குள்ள இருக்காங்களோ? ராம், எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கோங்க. ஆபீசர்ஸ், ஓகே சார். ராம், இன்னும் கொஞ்சம் நேவிகேட் பண்ணுங்க. ஜேம்ஸ் இருக்கானா, அவன் கூட்டாளி 3 பேர் இருக்காங்களான்னு பாக்கணும். சிறிது தூரம் சென்றவுடன் ட்ரோன் சுக்கு நூறாக வெடித்தது. ராம் புரிந்து கொண்டான், எல்லாம் ஜேம்ஸின் வேலை என்று. குமார், ஜேம்ஸ பார்க்க முடியலையே சார். ராம், சோ கிளவர், அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கான். ராம் ட்ரோன் சிதறியதை எண்ணி வருத்தப்பட்டான். சிறிது நேரம் அமைதியாக இருக்க நினைத்தான். பிறகு கூடாரத்திற்கு வெளியே வந்தான். குமாரும் அவனை பின்தொடர்ந்து வந்து அருகே நின்றான். அப்போது திடீரென ஒரு அம்பு சீறி பாய்ந்து குமாரை நோக்கி வந்தது. ராம் அதை உடனே பிடித்து குமாரின் உயிரை காப்பாற்றினான். ராம், ஆபீசர்ஸ், இனி எல்லாரும் எப்பவும் பாதுகாப்பு கவசத்தோட காவல் காக்கணும். குமார், ரொம்ப நன்றி சார், நீங்க மட்டும் இல்லைனா நான் அவ்வளவுதான். ராம், பரவாயில்ல குமார், போலீஸ்காரன் எப்பவும் அலர்ட்டா இருக்கணும், இப்போதுல இருந்தே பழகிக்கோ. குமார், சரி சார், இனிமே கவனமா இருக்க. நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? ராம், ட்ரோன் பிளான் சொதப்பிடுச்சு. ஜேம்ஸ் கூட அவன் கூட்டாளிங்க இருக்காங்களான்னு தெரியல. பட் அவங்க பண்ற வேலையெல்லாம் வீடியோ ஆதாரமா கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணியாச்சு. அடுத்து அதை டிஜிபிக்கு அனுப்புறேன். அப்பதான் நம்ம மேல நம்பிக்கை வரும். எந்த உதவி கேட்டாலும் உடனே கிடைக்கும். குமார், நல்லது சார். ஊர் எல்லையில ஒரு போலீஸ் குரூப் இருக்கே, அவங்க எதுக்கு சார்? ராம், குமார், அவங்க ஒரு 20 பேர். ஜேம்ஸுக்கு இனி எந்த வெளி உதவியும் கிடைக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இனி அவன் எந்த கடத்தலும் பண்ண முடியாது. இப்போதைக்கு அவன் இந்த காட்டுக்குள்ளேயே முடக்கியாச்சு. குமார், அருமையான திட்டம் சார். இனி அவன் ஆட்டம் க்ளோஸ். திடீரென ராமிற்கு ஒரு கால் வந்தது. அதை கேட்டு ராம் உடனே கிளம்பினான். குமாரும் கூடவே சென்றான். குமார், என்னாச்சு சார், ஏன் இவ்வளவு பதற்றம்? ராம், ஊர் எல்லையில நம்ம போலீஸ் போர்ஸுக்கும் ஒரு கும்பலுக்கும் துப்பாக்கி சண்டை நடந்திருக்கு. அதான் அவங்கள 3 பேரை அரெஸ்ட் பண்ணியாச்சாம். குமார், இது நல்ல விஷயம் தானே சார், இதுக்கு ஏன் இவ்ளோ டென்ஷன்? ராம், குமார், அங்க மாட்டி இருக்கிற ஆளுங்களை பார்த்தா இப்படி பேச மாட்டேன். குமார், யார் சார் அவங்க? நான் ஏன் அவங்கள பார்த்து ஷாக் ஆக போறேன்? ராம், ஷாக் இல்ல, ஸ்டன் ஆயிடுவேன். என்ன மாதிரியே நானும் அவங்கள பாக்குற டென்ஷன் தான். குமார், யார் சார் அவங்க? ராம், அவங்க வேற யாரும் இல்ல குமார், ஜேம்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் டேவிட், பாபு, ஆல்பர்ட், அதே ஓல்டு கிரிமினல்ஸ். ராம் தகவல் கிடைத்த பரபரப்போடு ஊர் எல்லைக்கு சென்றான். அப்போது அங்கே 5 பேர் சடலத்தை கண்டான். நல்லது என்னவென்றால் காவலர்களுக்கு எந்த ஆபத்தும் நேரவில்லை. ராம், கான்ஸ்டபிள், இந்த பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், எங்க அந்த ஓல்டு கிரிமினல்ஸ்? இன்ஸ்பெக்டர், உள்ள கட்டி போட்டு வச்சிருக்கோம் சார், வாங்க சார் போய் பார்க்கலாம். குமார், சார், இன்னைக்கு எல்லாமே அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் சார். ராம், சரி குமார், வாங்க உள்ள போலாம். உள்ளே டேவிட், பாபு, ஆல்பர்ட் என 3 கட்டப்பட்டு இருந்தனர். ராம், இன்ஸ்பெக்டர், வயசானவங்கன்னு இரக்கம் காட்டாதீங்க, அடிச்சு விசாரிங்க, உண்மையை சொல்லணும். என்னதான் மோசமான குற்றவாளிகளாயினும் வயது முதிர்ச்சி காரணத்தால் அடி தாங்காமல் உண்மையை சொல்வதாக ஒப்புக்கொண்டனர் 3. சார், நாங்க எல்லாத்தையும் சொல்லிடுறோம் சார். ராம், எங்கடா ஜேம்ஸ்? 3. அவன் காட்டுக்குள்ளதான் சார் இருக்கான். காட்டுல மரத்தை வெட்டி கடத்துவோம். மூலிகை ஆராய்ச்சி மூலமா வெளிநாட்டு கம்பெனிக்கு டீல் பேசி இருக்கான் சார் ஜேம்ஸ். அந்த காட்டுல விசேஷ மூலிகைகள் அதிகம், அவ்வளவுதான் சார். குமார், அது என்ன சின்னம்? டேவிட், ஒரு கையில 1 விரல் ஜேம்ஸ், இன்னொரு கையில 3 விரல் நாங்க 3 பேர், இதான் சார் அர்த்தம். ராம், எதுக்கு இந்த கொலைகள்? பாபு, காட்டை பத்தி தெரிஞ்சவங்கள நாங்க விடுறதில்ல சார். அப்படித்தான் மினிஸ்டர் பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கொல்லப்பட்டாங்க. ஆல்பர்ட், வெளியூர்காரங்களை மட்டும் கொன்னோம், உள்ளூர்காரங்களை மயக்க மருந்து போட்டு ஊர் எல்லையில விட்டுருவோம். அந்த கதாசிரியர் அசந்த நேரம் பார்த்து உள்ள வந்துட்டாரு, அதான் அவரையும் கொன்னுட்டோம். யாருக்கும் சந்தேகம் வராம இருக்க ஜமீன் பூபதி ஜேம்ஸுக்கு சொன்ன மாயாண்டி கதை, ஜமீனையும் இந்த ஊர் மக்களையும் நம்ப வைக்க அந்த கடிதம் ஜேம்ஸ் தான் ஜமீனுக்கு போட்டான்.
அவ்வளவுதான் சார். ராம், எல்லாம் சரி, ஜேம்ஸ் ஏண்டா அங்கேயே தங்கிட்டான்? உங்கள மாதிரி வெளியே இருந்துட்டு வேலை செய்யலாமே, எங்கோ இடிக்குதே. டேவிட் இருவருக்கும் சொல்ல வேண்டாம் என கண்ணால் சைகை காட்டினான். அதை கண்டு விட்டான் ராம். உடனே டேவிட்டை எட்டி உதைத்தான். ராம், மரியாதையா சொல்லுடா, இல்ல கொன்னுடுவேன். டேவிட், சார், ஜேம்ஸ் முக்கியமா அந்த காட்டுல 50 வருஷமா தங்கி இருக்கான், 100க்கும் மேற்பட்ட ஆட்களோட. இதெல்லாம் ஜமீனோட புதையல் பொக்கிஷத்துக்காகத்தான் சார். அது அந்த காட்டுல தான் இருக்கு. குமார், கடைசியில எங்க புதையல் சொத்துக்கு தான் இவ்வளவு வருஷ திட்டமுமா? இதை கேட்டதும் குமாரும் ராமும் ஆச்சரியம் அடைந்தனர். ஆக 50 வருடங்களாக நீடித்த கொலைகள், மர்மங்கள், அமானுஷங்கள் என அனைத்தும் இந்த ஜமீனின் புதையல் பொக்கிஷத்துக்காக நடந்தவையே என உறுதியானது. ராம், ஓ, இப்ப எல்லாம் தெளிவாயிடுச்சு. அப்போ ஜேம்ஸோட முக்கிய லட்சியம் அந்த புதையல். அதனாலதான் இந்த அற்புதங்கள் அடங்கிய காட்டை திகில் காடா மாத்தினானா? சூப்பர் பிளான், மாஸ்டர் மைண்ட் அவனுக்கு. 50 வருடமா பூதம் காவல் காக்கிற மாதிரி இந்த புதையலை யாரும் நெருங்காம பாதுகாக்கிறான். குமார், சார், அப்போ இவ்வளவு கொலையும் மர்மமும் இந்த புதையலுக்காகத்தான்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த கட்டமா அந்த புதையலை நாம காப்பாத்தி ஆகணும் சார். எங்க பரம்பரை சொத்து ஒரு கிரிமினல் கைக்கு போயிடக்கூடாது. ராம், சரிதான் குமார், ஆனா ஏன் 50 வருஷமா அந்த புதையலை ஜேம்ஸ் எடுக்காம இருக்கா? ஏன் அவன் கையில புதையல் கிடைக்கல? குமார், சார், மறந்துட்டீங்களா? அந்த புதையல் இருக்கிற இடம் எங்க ஜமீன் பங்களாவில் உள்ள ஓலையில புதிரா இருக்குன்னு எங்க தாத்தா சொன்னாரே. அப்புறம் ஜேம்ஸ் எப்படி எடுக்க முடியும்? ராம், ஆமா, கரெக்ட். ஆனா அவன் ஏன் உங்ககிட்ட இருந்து எடுக்க முயற்சிக்கல? குமார், சார், அவனுடைய லிமிட் பவர் எல்லாம் காட்டுக்குள்ளதான். ஊருக்குள்ள வந்து பிரச்சனை பண்ண முடியாது, அதான் வரல. அது மட்டும் இல்லாத அந்த காட்டுலதான் காளி கோவில் கிட்ட எங்கேயோ இருக்குன்னு அவன் இவ்வளவு காலமா தேடுறான். மேலும் காட்டு மரத்தை கடத்தி விக்கிறான், மூலிகை ஆராய்ச்சி செய்யறான். ராம், சூப்பர் குமார். அடுத்து நாம உங்க தாத்தாவை போய் பார்ப்போம். அந்த புதையல் பொக்கிஷம் இருக்கிற ஓலைய படிச்சு தெரிஞ்சுக்குவோம். குமார், சரி சார், வாங்க போகலாம். ராம், இன்ஸ்பெக்டர், இவனுங்க 3 பேரையும் நீங்க சிட்டில இருக்கிற நம்ம கஸ்டடியில வைங்க. அதுக்கான வேலைய பாருங்க. இன்ஸ்பெக்டர், ஓகே சார், நம்ம சிட்டி போலீஸ வர சொல்லிட்டேன். ராம், குட் ஜாப், டேக் கேர். ராமும் குமாரும் ஜமீன் பூபதியை காண தயாரானார்கள். உடனே ராமிற்கு கூடாரத்தில் உள்ள ஆபீசரிடமிருந்து கால் வந்தது. ஆபீசர், சார், நம்ம கூடாரத்துக்கு தொலைவுல ஒத்தையடி பாதைக்குள்ள 100க்கும் மேல ஆட்கள் நிக்கிறாங்க சார், என்ன பண்றது சார்? ராம், ஓ மை காட், எல்லாரும் பாதுகாப்பா இருங்க, நான் வந்துடுறேன். அது வரைக்கும் நோ ஷூட்டிங். ராம் விரைந்து கூடாரம் நோக்கி புறப்பட தயாராகிறான். குமாரும் ராமின் கூடவே செல்கிறான். ராம், ஆபீசர், என்னாச்சு? எங்க அவங்கெல்லாம்? ஆபீசர், சார், அவங்க எல்லாம் அந்த ஒத்தையடி பாதையை சுத்தி நிக்கிறாங்க. நான் கிட்ட போய் பார்க்கல சார், 100க்கு மேல ஆட்கள் இருக்கிறாங்க. ராம், ஓ மை காட், எப்படி இவ்வளவு பேர்? அதுவும் கையில ஆயுதங்களோட எப்படி இவ்வளவு பேரை சமாளிக்கிறது? இந்த வாட்டி போன வாட்டி மாதிரி இல்லாம துப்பாக்கியோட இருந்தா? ஆபீசர், சார், அவங்க இன்னும் ஏன் அட்டாக் ஆரம்பிக்கல? ஏதாவது திடீர் தாக்குதலுக்காக காத்திருக்காங்களா? சீக்கிரம் ஏதாவது முடிவு எடுங்க சார். ராம், இப்போதைக்கு எவ்வளவு பேர் எப்படி வந்தாங்கன்னு நாம முதல்ல சிசிடிவில பாப்போம். ஆபீசர், அத பார்த்து என்ன சார் பண்றது? இப்போதைக்கு நாம அட்டாக் பண்ணலன்னா அவங்க அட்டாக் ஆரம்பிச்சிடுவாங்க சார். ராம், நம்ம கிட்ட எல்லா வெப்பன்ஸும் இருக்கு. ஆனா என் கேள்வி, அவங்க வர்ற வரைக்கும் நீங்க எல்லாம் மானிட்டர் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் சிசிடிவி எதுக்கு பார்க்க கேக்குறேன்? அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இமீடியட்டா அட்டாக் பண்ணணும், புரியுதா? ஆபீசர், சாரி சார், எங்க அஜாக்கிரதை தான் சார் இதெல்லாம். இனிமே இப்படி நடக்காது. ஒழுங்கா மானிட்டர் பண்ணுவோம் சார். ராம், இனிமே ஒழுங்கா மானிட்டர் பண்ணுங்க ஆபீசர். சரி சார். ராம், சரி வாங்க, இப்ப போய் சிசிடிவி வீடியோவை பார்க்கலாம். குமார், அத பொறுமையா பாத்துக்கலாம் சார், இப்போ பயப்பட தேவையில்லை. ராம், குமார், நேரம் இல்ல, நீ சொல்ல வரத முழுசா புரியும்படி சொல்லு. குமார், சார், நான் சொல்ல போறது இல்ல, காட்ட போறேன். குமார் பைனாகுலரை ராமிடம் கொடுக்கிறான். ராம் அதை வாங்கி அந்த ஒத்தையடி பாதையை பார்க்கிறான். குமார், வாட் அ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உனக்கு! இக்கட்டான சூழ்நிலையிலும் இவ்வளவு நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் யோசிக்கிறேன். ராம் அந்த பைனாகுலர் மூலமாக பார்த்த அத்தனை 100க்கு மேலான உருவங்களும் மர பொம்மைகளை, கையில் மர ஆயுதங்கள். ஆக இது அனைத்தும் ஒரு செட்டப். குமார், நன்றி சார், நம்மள டென்ஷன் ஆக்கத்தான் ஜேம்ஸ் இப்படி பண்ணியிருக்கான். ராம், கரெக்டா சொன்ன குமார். அப்போது திடீரென கூடாரத்தின் முன் மறுபடியும் அம்போடு சுத்திய கடிதம் ஒன்று வந்து விழுந்தது. அதை எடுத்து படிக்கிறான் ராம். அந்த கடிதத்தில், ஆபீசர் ராம்,
என்ன மர பொம்மைகளை பார்த்து தாக்குதல்னு பயந்துட்டியா? உனக்கு ஜமீன் பூபதியுடைய பேரன் ஊர் தலைவர் முத்தையாவுடைய பையன் உதவுறானாமே, அவனை இன்னைக்கு ராத்திரி கொடூரமா கொல்ல போறோம். முடிஞ்சா காப்பாத்துங்க ஆபீசர். இப்படிக்கு ஜேம்ஸ். ராம் அந்த கடிதத்தை படித்தவுடன் சற்று வருத்தப்படுகிறான். அதை பார்த்து அங்கிருக்கும் காவலர்கள் முதல் அனைவரும் ராமை விசாரிக்கிறார்கள். குமாரும் ராமை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறான். குமார், சார் ஏன் இவ்ளோ சோகம்? அப்படி என்னதான் இந்த கடிதத்தில் எழுதி இருக்கு? அதை என்கிட்ட காட்டுங்க சார். ராம், குமார், இனிமே இந்த கேஸ் விஷயமா எனக்கு உன் உதவி எதுவும் தேவைப்படாது. அதனால நீ இனிமே இங்க வர வேண்டாம். தேவைப்பட்டா நான் வந்து உன் வீட்லயே பாக்குறேன். குமார், சார் நீங்க ஒரு போல்டான ஆபீசர், என்னுடைய இன்ஸ்பிரேஷன், வருங்கால போலீஸ்காரனா, நான் ஏன் சார் இத பார்த்து ஒதுங்கணும்? ராம், குமார், இந்த கடிதத்துல இன்னைக்கு ராத்திரி உன்னை கொல்ல போறதா எழுதி இருக்கான் ஜேம்ஸ். குமார், உயிருக்கு பயந்து ஓட நான் ஒண்ணு கோழை இல்ல சார், நான் ஜமீன் பரம்பரை, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ராம், இப்போ உன் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அதனாலதான் சொல்றேன். குமார், இங்க என்ன சுத்தி இவ்வளவு பேர் இருக்கும்போது அவன் எப்படி என்ன கொல்லுவான்னு பாக்குற சார். அவனா நாமளான்னு பாத்துடுவோம் ஒரு கை. ராம் குமாரை எண்ணி பெருமைப்பட்டான். ராம், நீ வீரன் தான் குமார், உன்ன மாதிரி ஆள் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. குமார், நன்றி சார். அனைவரும் அன்று இரவு குமாரை காக்க திட்டம் தீட்டினார்கள். அது மட்டுமின்றி ஜேம்ஸின் ஆட்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் எண்ணத்தோடும் இருந்தார்கள். இரவு 8 மணி. கூடாரத்தை நோக்கி ஒரு அம்பு கடிதம் வந்தது. அதை ராமிடம் கொடுத்தனர். அதில், ஆபீசர் ராம், இன்னைக்கு நைட் உங்க எல்லாருக்கும் பேட் நைட். இப்போதுல இருந்து சரியா 9 மணிக்கு குமார் செத்து கிடப்பான். முடிஞ்சா காப்பாத்திக்க. இப்படிக்கு ஜேம்ஸ். அனைவரும் தாக்குதலை எதிர்நோக்கி தயாராய் இருந்தனர். இரவு 8:30. கூடாரத்தை சுற்றி ஆட்கள். கூடாரத்தின் உள்ளே குமாருடன் 10 பேர் காவலுக்கு இருந்தனர். இரவு 8:45. கூடாரத்தின் முன் 20 பேரோடு ராம் பாதுகாப்பு உடையோடும் துப்பாக்கியோடும் மிடுக்காய் நின்று கொண்டிருந்தான். எந்நேரமும் ஜேம்ஸின் ஆட்கள் தாக்க இருப்பதால் ராம் எச்சரிக்கையாக இருந்தான். இரவு 8:50. கூடாரத்தை நோக்கி சரமாரியாக அம்புகள் சீறி பாய்ந்தன. அனைவரும் தங்களை பாதுகாத்துக் கொண்டனர். ஆபீசர், சார் எங்கிருந்து தாக்குறாங்கன்னு தெரியலையே சார், ஆனா அம்பு ஒத்தையடி பாதை வழியாதான் வருது. ராம், ஆமா, இந்த வாட்டி புத்திசாலித்தனமா தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா அத நாம முறியடிக்கணும். அம்புகள் சரமாரியாக சீறி பாய்ந்தன. அனைவரும் பாதுகாப்பு கவசம் அணிந்திருப்பதால் அம்பு தாக்குதல் பலன் தரவில்லை. உடனே அதிலிருந்து ஜேம்ஸின் ஆட்கள் இம்முறை புகை வெடிகுண்டுகளை வீசினார்கள். ராம் உட்பட அனைவரும் இப்போது ஸ்தம்பித்து போனார்கள். ஆபீசர், சார் புகையில ஒன்னும் தெரியல, ஆனா நம்மளை தாண்டி கேம்ப் குள்ள போறதுக்கு நிறைய பேர் ஓடினாங்க. ராம், ஆமா, எனக்கும் சத்தம் கேட்டுச்சு. நாம உடனே ஒத்தையடி பாதை கிட்ட இருந்து நம்ம கூடாரத்துக்கு போகணும். கமான் வாங்க. அனைவரும் ஒத்தையடி பாதையை விட்டு கூடாரத்தை நோக்கி ஓடினார்கள். சிறிது தூரம் ஓடியதும் நின்றனர். ஆபீசர், சார் அவங்க கேம்ப் வாசனை நெருங்க போறாங்க, நம்ம ஷூட் பண்ணுவோம். ராம், பாவம் விடுங்க, உள்ள நம்ம ஆபீசர்ஸ் 10 பேர் இருக்காங்க, கிட்ட போனா சுட்டு தள்ளுவாங்க. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். அவர்கள் 20 பேரும் கூடாரம் வாசலை நெருங்க உடனே ராமின் ஆட்கள் சராமாரியாக அவர்களை சுட்டு தள்ளினார்கள். அனைவரும் வாசலிலேயே உயிரை விட்டனர். பிறகு உள்ளே சென்று பார்த்தால் குமார் நலமாக இருந்தான். கூடாரத்தை விட்டு வெளியே வந்தான். திடீரென ஒரு அம்பு குமாரை நோக்கி வந்தது. இம்முறை குமார் எவ்வித பதட்டமும் இன்றி அம்பை கையில் பிடித்து உடை தெரிந்தான். ராம், பிரேவ் குமார், கலக்கிட்ட. குமார் சிரித்தான். ராம், ஆபீசர்ஸ் ஒத்தையடி பாதைக்கு போங்க, அங்க உள்ள மறைஞ்சிருக்கிற ஆர்சர்ஸ கொன்னுட்டு வாங்க, நானும் வர, வாங்க போலாம். ஒத்தையடி பாதை உள்ளே சென்றனர். அங்கே இருந்த பல அம்பு எய்யும் வீரர்கள் இவர்களை கண்டவுடன் ஓடினார்கள். ராம், ஆபீசர்ஸ் யாரையும் விடாதீங்க, எல்லாரையும் சுடுங்க. அனைவரையும் சுட்டு தள்ளினர். ஒருவன் ராம் பின்னால் இருந்து தாக்க வந்தான். ராம் அவனை லாவகமாக பிடித்து அவனை கைது செய்தான். அவனை கூடாரத்தினுள் கொண்டு வந்தான். ராம், யாருடா நீ? உன் பேர் என்ன? அவன், என் பேரு ராஜு, ஜேம்ஸோட ஆள். ராம், எங்கடா ஜேம்ஸ்? அவனுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன? ராஜு, காட்டுக்குள்ள இருந்துட்டு கலக்குறாரு, அவரை உங்களால பிடிக்க முடியாது. ராம் அவனை அடித்த அடியில் அலறி உண்மையை சொல்கிறான். ராஜு, நீங்க அவரோட வெளித்தொடர்பை துண்டிச்சு அவர் நண்பர்களை புடிச்சிட்டீங்க, அதனால இன்னும் 3 நாள்ல இந்த காட்டை விட்டு கிளம்பிடலாம்னு பாக்குறாரு. ராம், அப்போ அவன் புதையல் ஆசை? ராஜு, இப்போதைக்கு கிளம்பிட்டு திரும்பி வரலாம்னு இருக்காரு, அதுக்குள்ள இந்த குமாரியும் உங்களையும் கொல்லணும்னு பாக்குறாரு. ராம், ஓ, உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? ராஜு, 300 பேர்.
கத்தி, வில்லம்பு, துப்பாக்கியோட சில நாட்டு வெடிகளும் இருக்கு. அது போக மயக்க மருந்து எல்லாம் இருக்கு. ராம், இனிமேல் தாண்டா இருக்கு ஜேம்ஸுக்கு. சிறிது நேரம் கழித்து ஒரு அம்பு கடிதம் வந்தது. அதில், ஆபீசர் ராம், என் ஆளை புடிச்சிட்ட, என்ன புடிச்சு காட்டு பாக்கலாம். இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம். இனி நேரடி யுத்தம் தான். நான் சொன்ன மாதிரி நடக்க போறதில்ல. நான் நினைச்சா நாளைக்கே கூட கிளம்பிடுவேன். இனி நான் எப்போ என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இப்படிக்கு ஜேம்ஸ். அந்த கடிதத்தை படித்தவுடன் ராமின் முகத்தில் குழப்ப ரேகை தெரிவதை குமார் பார்த்தான். குமார், சார், ஏன் உங்க முகத்துல இவ்ளோ குழப்பம்? அப்படி என்னதான் எழுதி இருக்கு அந்த லெட்டர்ல? ராம் அந்த கடிதத்தை குமாரிடம் கொடுத்தான். அதை வாங்கி படித்தான் குமார். சார், சரியான சைக்கோவா இருப்பான் போலயே இந்த ஜேம்ஸ். ராம், ஆமா குமார், எப்போ என்ன செய்வான்னு எனக்கு குழப்பமா இருக்கு. எப்ப வேணாலும் கிளம்பலாம்னு சொல்றான். ஒண்ணுமே புரியல. குமார், சார், நிச்சயமா அவன் இந்த காட்டை விட்டு போக மாட்டான் சார். ராம், அதை எப்படி உறுதியா சொல்ற? குமார், அவன் லட்சியமே தங்கம்தான். சோ அவன் காட்டை விட்டு போக மாட்டான். அவன் அடுத்த திட்டம் 2ல ஏதாவது ஒண்ணுதான். ராம், என்ன அந்த 2 திட்டம்? குமார், ஒண்ணு உங்களை கொல்றது, இல்லைன்னா தங்கத்தை கைப்பற்றிட்டு காட்டை விட்டு ஓடுறது. மத்தபடி உங்களை குழப்பதான் இந்த லெட்டர். ராம், பிரில்லியன் குமார். அப்போ அவன் அடுத்து உங்க வீட்டை தான் அட்டாக் பண்ணுவான். ஏன்னா புதையல் இருக்கிற ரகசியம் உங்ககிட்ட தான் இருக்கு. குமார், கரெக்ட் சார். ராம், உடனே உங்க வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். குமாரின் வீட்டின் பாதுகாப்பிற்காக அத்தனை போலீசாரும் ஆபீசர்களும் சென்றனர். ராமும் குமாரும் சென்றனர். முத்தையா, என்ன சார், என்ன பாதுகாப்பு? ராம், உங்க வீட்டை ஜேம்ஸ் ஆட்கள் அட்டாக் பண்ணலாம். புதையல் ரகசியம் உங்க வீட்டுல இருக்குல்ல, அதை எடுக்க ஜேம்ஸ் வரலாம். முத்தையா, சரிங்க சார். ராம், ஆபீசர்ஸ் அலர்ட்டா இருங்க. குமார், சார். என்ன குமார், என்ன தயங்காம சொல்லுங்க. சார், எனக்கு என்னமோ அவன் வேற ஏதோ பண்ண போறான்னு தோணுது. ராம், தெரியல, பாப்போம். ராமின் கைபேசிக்கு அழைப்பு வந்தது. ராம், ஹலோ, ஆபீசர் ராம் ஹியர். ஜேம்ஸ், ஆபீசர் ராம், ஜேம்ஸ் பேசுறேன். திகில் காடு மன்னன் ஜேம்ஸ். ராம் ஆச்சரியப்பட்டான். யூ ஓல்டு கிரிமினல். ஜேம்ஸ், எவ்வளவு நாள் தான் லெட்டர் போடுறது, அதான் கால் பண்ண. ராம், விஷயத்த சொல்லுடா. ஜேம்ஸ், முதல்ல போய் உன் கூடாரத்தையும் ஊர் எல்லையில 20 போலீஸையும் பாருடா. அப்புறம் உன் கூடாரத்துல இருந்த அப்ரூவர் ராஜுவ கொன்னுட்ட. ராம் குமாரோடு கூடாரம் நோக்கி விரைந்தான். அனைத்தும் எரிந்து சாம்பலாய் இருந்தது. உள்ளே ராஜு கொல்லப்பட்டு கிடந்தான். அனைத்து சிசிடிவி முதலான சாதனங்களும் எரிந்து கிடந்தன. ராம் ஊர் எல்லைக்கு சென்றார். 20 போலீசாரும் தாக்கப்பட்டு இருந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். உடனே கூடாரம் இருந்த இடம் நோக்கி விரைந்தான் ராம். இவை அனைத்தையும் மேலிடத்திற்கு தெரிவித்தான் ராம். தனக்கு மேல் 500 காவலர்கள் வேண்டி கேட்டான். அவர்கள் துணையோடு இன்று மாலை திகில் காட்டினுள் ஜேம்ஸை பிடிக்க அவர்களும் ஒப்புக்கொண்டனர். அடுத்து திகில் காட்டினுள் புகுந்து ஜேம்ஸை வேட்டையாட தயாரானான் ராம். ராமின் போலீஸ் படைகள் வருவதற்கு சில மணி நேரங்கள் இருந்தன. அதற்குள் ஜமீன் பூபதியின் வீட்டிற்கு சென்று புதையல் ரகசியத்தை அறிந்து புதையலையும் மீட்டு அரசாங்கத்திடம் ஒப்படைக்க எண்ணினான். குமாரின் வீட்டிற்கு சென்றான். முத்தையா, வாங்க சார், இப்படி ஆயிடுச்சே, இந்த ஜேம்ஸ பிடிக்க பெரிய போலீஸ் படையே வருதாமே, என் பையன் சொன்னான். ராம், ஆமா முத்தையா, கவலைய விடுங்க. இன்னைக்கு சாயங்காலம் ஜேம்ஸ் எங்க கஸ்டடிக்கு வந்துருவான். முத்தையா, எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி சார். ராம், ஜமீன் பூபதி ஐயா எங்க? குமார், சார், தாத்தா மேல இருப்பாரு, வாங்க போகலாம். ராம், சரி வா. மேலே சென்றனர். அங்கே ஜமீன் பூபதி கையில் ஒரு செப்பு தகடை வைத்திருந்தார். பூபதி, வாங்க சார், நீங்க தேடி வந்த புதையல் இருக்கிற குறிப்பு. ராம் அதை வாங்கி படித்தான். அதில், என் வாரிசுகளே, இந்த புதையல் பொக்கிஷம் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே என் ஆசை. இந்த ஜமீனில் உள்ள சில பேராசைக்காரர்களால் இதை காட்டில் காளி கோவில் அருகே மறைத்து உள்ளேன். புதையல் இருக்கும் இடத்தை இவ்வாக்கியத்தின் மூலம் தெரிந்து கொள்க. இறைவனடி சரணம். இப்படிக்கு மார்த்தாண்ட ஜமீன். இதை படித்த அனைவரும் யோசித்தனர். குமார், விடுகதை சொன்னா விட கண்டுபிடிக்கலாம், இது என்னன்னே தெரியலையே. ராம், நல்லா யோசிக்குமார், அந்த வாக்கியத்தை நல்லா படி. குமார், இறைவனடி சரணம். சார், எங்க தாத்தா இறக்கிறதுக்கு முன்னாடி எழுதினாரு. அதான் இதுக்கப்புறம் உயிரோடு இருக்க மாட்டோம்னு இறைவனடி சரணம்னு எழுதி இருக்காரு. ராம், அப்ப ஏன் புதையல் இருக்கிற இடம்னு எழுதினாரு? நான் பதில் சொல்லட்டுமா? குமார், சொல்லுங்க சார். ராம், புதையல் காளி கோவில்ல காளி சிலைக்கு கீழே தான் இருக்கு. அதோட அர்த்தமாதான் இறைவனடி சரணம்னு எழுதி இருக்காரு.
பூபதி, அருமை சார். குமார், சூப்பர் சார். அப்போ ஜேம்ஸ புடிச்சிட்டு புதையல அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. ராம், ஆமா சரிவா போலாம். இருவரும் திகில்காடு ஒத்தையடி பாதைக்கு வர அங்கே மேலும் 500 சிறப்பு போலீஸ் படை வீரர்கள் இருந்தனர். ராம், ஆபீசர்ஸ், இந்த ஆபரேஷனுடைய நோக்கம் ஜேம்ஸ பிடிக்கிறது மட்டும் இல்ல, புதையலையும் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கணும். இந்த ஆபரேஷனோட பேரு ஆபரேஷன் கில். மாலை 4 மணி. காட்டிற்குள் ராமும் 500 படை வீரர்களும் செல்ல தயாராக இருந்தனர். குமாரும் 100 பேரும் காட்டிற்கு வெளியே இருந்தனர். ராம், போலீஸ் போர்ஸ், ஜேம்ஸ கேப்சர் பண்றோம். குறுக்க யார் வந்தாலும் சுட்டு தள்ளுங்க. போலீஸ், எஸ் சார். காட்டுக்குள் புகுந்தனர், தக்க ஆயுதங்களோடும் பாதுகாப்பு உடையோடும் வெடிகுண்டோடும். ராம், சீக்கிரம் உள்ள போவோம். வழியில யார் வந்தாலும் சுட்டுட்டே முன்னேறி போங்க. உள்ளே நுழைந்த கொஞ்ச நேரத்தில் 100 அம்பு எய்யும் வீரர்கள் வந்தனர். இவர்களை தாக்கினர். அம்புகள் சராமாரியாக வந்தது. காவலர்களின் பாதுகாப்பு உடையில் அம்பு தாக்குதல் பலனளிக்கவில்லை. ராம், பாய்ஸ் ஷூட். குண்டுகள் சராமாரியாக பாய்ந்து அனைவரும் ரத்த வெள்ளத்தில் மிதந்தனர். சற்று தூரம் சென்றதும் புகை மூட்டமாக வந்தது. ராம், பாய்ஸ், இது மயக்க புகை, இதை சுவாசிக்காதீங்க. முகத்துல மாஸ்க் போடுங்க. போலீஸ், எஸ் சார். புகை மூட்டம் தாண்டி உள்ளே சென்றனர். புகை நின்றது. தொலைவில் 100 பேர் துப்பாக்கியோடு சுட தயாராக இருந்தனர். ராம் இதை மைனாகுலரில் பார்த்தான். ராம், போலீஸ் போர்ஸ், தூரத்துல 100 பேர் துப்பாக்கியோட காத்திருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். ராம் தனது உடையில் இருந்த வெடிகுண்டை எடுத்து வீசினான். தொலைவில் இருந்த 100 பேரும் செத்து மடிந்தனர். ராமின் இச்செயல் கண்டு போலீஸ் படை உற்சாகமாய் முன்னேறியது. உள்ளே செல்ல செல்ல இறுதியாக 80 வயது கிழவனாக ஜேம்ஸ் இருந்தான். அவனோடு 100 பேர் கத்தியோடு இருந்தனர். போலீஸ் படையை கண்டு அசராமல் தாக்க வந்தார்கள். ராம், போர்ஸ் ஷூட். சராமரியாக சுட்டு தள்ளினர். அனைத்து ஆட்களும் மாண்டனர். ஜேம்ஸ் கத்தியோடு ராமை தாக்க வந்தான். ஜேம்ஸ், டேய் ராம், உன்னை விடமாட்டேன்டா, என் திட்டத்தை எல்லாம் பாழாக்கிட்டியே. ராம், பாய்ஸ், இவனை நான் பாத்துக்கிறேன், வாடா ஓல்டு மேன். ராம் ஜேம்ஸின் கையில் கத்தியை பிடுங்கி 4 அறை விட்டான். ஜேம்ஸ் சுருண்டு விழுந்தான். அவன் கைகளில் விலங்கு மாட்டி அவன் முன்பு ராம் புதையலை எடுக்க காளி கோவில் சென்றான். ராம், ஆபீசர்ஸ், இந்த காளி சிலையை நகர்த்துங்க. அவர்கள் நகர்த்தியதும் கீழே பள்ளத்தில் ஒரு பெட்டி. அதை தூக்க சொன்னான் ராம். அந்த பெட்டியில் பெரிய பூட்டு. அதை உடைத்தனர். ராம், பாத்தையாடா ஜேம்ஸ், உன் கண்ணு முன்னாடியே புதையலை எடுத்துட்ட. இது அரசாங்க சொத்து. ஏழை எளிய மக்களுக்கு ஜமீன் மார்த்தாண்டனுடைய ஆசை நிறைவேற போகுதுடா. ஜேம்ஸ், ஆபீசர் ராம், இதுல இருக்கிறதுல 50-50. ராம் அவன் முகத்திலேயே 4 குத்து குத்தினான். பிறகு புதையலோடு காட்டை விட்டு வெளியே வந்தனர். குமார் ராமை பெருமையாக பார்த்தான். அவர்கள் அனைவரிடத்திலும் விடை பெற்றுக் கொண்டு ஜேம்ஸை சிறையில் அடைத்தான் ராம். புதையலை அரசாங்கத்திடம் ஒப்படைத்தான். அதை அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்கு உதவ பயன்படுத்தியது. ஜேம்ஸ் செய்த குற்றங்களுக்கும் கொலைகளுக்கும் அவன் வயதை கூட பார்க்காமல் அவன் நண்பர்களுக்கும் மரண தண்டனை விதித்தனர். சிறப்பாக செயல்பட்ட ராமிற்கும் அவன் குழுவிற்கும் அரசாங்கம் விருதும் பதவி உயர்வும் கொடுத்தது. இந்த கேஸில் ராமிற்கு உதவி செய்த குமாரை அவன் ஊரிலேயே இன்ஸ்பெக்டராக பதவி அளித்தார்கள். திகில் காடு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது.